ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன். ஸோ பிக் பாஸ் ப்ரோமோ 2 வந்துருச்சு கைஸ். அடாடாடாடா, ஐயோ எங்கய்யோ அப்படியே லபக் ஹார்ட் பீட் வந்து லபக் லப்டப் 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 அப்படின்னு அடிக்குதுப்பா. பிக் பாஸ் செம்மையான ஒரு என்ன சொல்றது டாஸ்கை வச்சிருப்பாராட்டு இருக்கு. ஸோ பணப்பெட்டி பணப்பெட்டி பணப்பெட்டின்னு 2 வாரமா நம்மளை போட்டு கழுத்து அறுத்துக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, அதுக்கான ஒரு சொல்யூஷனா இந்த ப்ரோமோ 2 இருக்கு மாட்டிருக்குது. ஸோ வச்சார்ல ஆப்பு பிக் பாஸ், செமையான ஆப்பு. செத்தாங்க இந்த 6 பேரும். சரியா, 6 பேரும் செத்தாங்க. என்ன டாஸ்க் அப்படின்னா பணப்பெட்டி டாஸ்க். அதாவது முத்து தான் அந்த டாஸ்கை படிக்கிறாரு. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்ல பணப்பெட்டி வைக்கப்படும். அதாவது மெயின் டோர் இருக்கு இல்லையா, அந்த மெயின் டோர் வந்து ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்ல அந்த பணப்பெட்டியை வச்சிருப்பாங்க. 30 மீட்டர் தூரம்னு வச்சுக்கோங்களேன். அந்த 30 சென்டிமீட்டர் அந்த தூரத்துல வச்சிருப்பாங்க. ஹவுஸ்மேட்ஸ் வந்து அந்த பணப்பெட்டியை எடுத்துட்டு கரெக்டா பிக் பாஸ் கொடுக்குற டைமுக்குள்ள அந்த பணப்பெட்டி எடுத்துட்டு அவங்க வீட்டுக்குள்ள வரணும். ஓகேவா? அந்த செகண்ட்ஸ் வந்து அந்த இதுல ஸ்கிரீன்ல ஓடிக்கிட்டே இருக்க மாட்டிருக்குது. 30 என்னது 20 19 18 இப்படின்னு அந்த டைமிங் ஓடிக்கிட்டே இருக்குது. ஸோ அந்த டைமிங் வந்து கரெக்டா 12 11 10 அப்படின்னு வரையில அந்த பணப்பெட்டி எடுத்துட்டு டக்குன்னு உள்ள வந்துடணும். அப்படி வரல அப்படின்னா அப்படியே வந்து, அதாவது அந்த பணப்பெட்டி எடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து கேமை கண்டினியூ பண்ணலாம். பிளஸ் வந்து அந்த அமௌண்ட்டும் வந்து அவங்களுக்கானது. அப்படியா அப்படின்னு சொல்லி எல்லாம் அப்படியே ஆன்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு ட்விஸ்ட் வருது. என்ன ட்விஸ்ட் அப்படின்னா, நீங்க அந்த பணப்பெட்டிய எடுக்கல. சரியா, பணப்பெட்டிய கையில நீங்க எடுத்துட்டீங்க, ஆனால் டைமுக்குள்ள நீங்க வரல அப்படின்னா அப்படியே கேட்டை திறந்து வெளியே போயிட வேண்டியதான். நீங்க கேமையும் கண்டினியூ பண்ண முடியாது, அந்த பணப்பெட்டியும் பணமும் உங்களுக்கு கிடைக்காது. வச்சார்ல ஆப்பு பிக் பாஸ், செமையான ஆப்பு கைஸ், செமையான ஆப்பு. ஒரு வாரம் இவன் பணப்பெட்டி எடுப்பானா, ரயான் பணப்பெட்டி எடுப்பானா, விஷால் பணப்பெட்டி எடுப்பானா, எல்லாரும் பேசிட்டு இருந்தீங்கல்ல. பிக் பாஸ் வச்சார்ல ஆப்பு. ஆப்பு கண்ணுக்கு தெரியாதுப்பா, அது இப்படித்தான் இருக்கும். அப்படின்ற மாதிரி இருக்குது. எல்லாம் அப்படியே ஷாக்கிங்ல உட்கார்ந்து இருக்கிறாங்க. ரயான், ஜாக்லின், விஷாலு, சௌந்தர்யா எல்லாம். சௌந்தர்யாலாம் அப்படியே வாயில கைய வச்சுட்டு உட்காந்துட்டாங்க. ஐயோ போச்சுடா அப்படின்னு. சரியா, சோ பாக்கலாம் கைஸ், என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. பவித்ரா, சௌந்தர்யா, ஜாக்லின் எல்லாம் அப்படியே ஷாக்கிங்ல உட்கார்ந்துருக்காங்க. சரியான டாஸ்க் தான் கைஸ், தேவையான ஒரு டாஸ்க் தான். அதாவது பணப்பொட்டி இவன் எடுப்பானா அவன் எடுப்பானா அப்படின்னு கேக்குறதுக்கு இப்ப வச்சார்ல பிக் பாஸ் ஆப்பு. இனி எவன் பணப்பொட்டி எடுப்பான்? எவனுக்கும் பணப்பெட்டி கிடையாது. சரியா, போங்கடா. நீங்க விளையாண்ட விளையாட்டுக்கு உங்களுக்கு பணப்பெட்டி வேற. உங்களுக்கு 10 லட்சம் வைப்பாங்க, 15 லட்சம் வைப்பாங்க. போங்கடா அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் துரத்தி விடுறதுக்கு முடிவு பண்ணிட்டு இருக்குது இந்த 6 பேர்த்தையுமே. பிக் பாஸ் ப்ரோமோ 2 பார்க்கும்போது எனக்கு சிரிப்பே தாங்க முடியல கைஸ். ஸோ 6 கண்டஸ்டன்ஸுமே அப்படியே கதி கலங்கி போய் உட்காந்துருக்காங்க. இதுக்கு வேற இடையில வேற இந்த லாஸ்ட்லி அம்மா வேற வருதாமா, அப்புறம் ராசு வேற வராராமா, ராஜு. எல்லா பட ப்ரொமோஷனுக்காக பிக் பாஸை வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க, அது மட்டும் நல்லா தெரியுது. ஓகே கைஸ், பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. பணப்பெட்டியை யார் எடுக்க போறா, டைமிங்குள்ள யார் வர போறா, அந்த பணமும் யாரு கிடைக்க போகுது, இந்த கேமும் யாரு கண்டினியூ பண்ண போறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஒரே ட்விஸ்டா இருக்குது கைஸ். ஓகேவா? ஆனா இந்த பணப்பெட்டி வந்து நாளுக்கு நாள் மாறும்னு நினைக்கிறேன் கைஸ். இன்னைக்கு 50,000 வச்சாங்கன்னா நாளைக்கு ஒரு 5 லட்சம் அந்த மாதிரி பணம் வந்து மாறிக்கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கான அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா 50,000 அப்படின்னு சொல்லி போட்டு பணப்பெட்டியை வந்து இந்த மெயின் டோர் கிட்ட வச்சிருக்காங்க. பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம கண்டஸ்டன்ட் யார் யாரு பணப்பெட்டியை எடுத்து வின் பண்ண போறாங்க, இல்ல பணப்பெட்டி எடுத்துட்டு அப்படியே கேட்டை விட்டு, பணப்பெட்டி எடுக்காம கேட்டை விட்டு வெளியே போக போறாங்க, எல்லாத்தையும் வெயிட் பண்ணி பார்த்துடலாமா? ஓகே, நீ ப்ரோமோ 3 வரும், அதுக்காக வெயிட் பண்ணலாம். ஓகே கைஸ், பை கைஸ். உங்களோட நிறைய குறைகளை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா. வீடியோ பார்க்குறவங்க ஒரு லைக்கை போட்டு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். சரியா, அப்படியே கமெண்ட்ஸ் போடுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா, நிறைய ஷேர் பண்ணுங்க. வீடியோ வந்து நிறைய ஷேர் பண்ணீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். ஓகேவா? ஓகே கைஸ், பை கைஸ். நீ ப்ரோமோ 3ல பார்க்கலாம். பை.